யார் வெங்கட் பிளான்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அருமையான டாபிக் பார்த்தீங்கன்னா, கிழக்கு பார்த்த பிளாட் வடக்கு என்ட்ரன்ஸ் வச்சு ஒரு அருமையான வாஸ்து பிளான். 26/33 858 சதுரடி கவர் ஆகிற இந்த பில்டிங் ஏரியா. ஸ்டேர் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஸ்டேர் வச்சுருக்கோம். அது ஒரு 70 ஸ்கொயர் ஃபீட் அடிஷன் ஆகும். ஓகேங்களா? கார்னர் வைஸ் விட்டு கிளாஸ் இல்லாமல் ஒரு பக்காவான பிளான். இந்த பிளானில் நம்ம பேசிக்காக பார்க்குற அந்த எல்லா விஷயங்கள் காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாதகம் பேஸ் பண்ணி யார் கிழக்கு பார்த்த பிளாட் வாங்கலாம், யார் வடக்கு தலைவாசல் வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடு கட்டும்போது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். யூடியூப் சேனல் பார்த்து ஒரு கிளைண்ட் கேட்டிருந்தாங்க. அவங்களுடைய ரெக்குவயர்மெண்ட் ஏற்ற மாதிரி நம்ம பிளான் அமைச்சு கொடுத்துருக்கோம். ஸோ கிழக்கு பக்கம் இந்த பிளாட்காரங்களுக்கு குத்து இருக்கிறதுனால நம்ம வாசல் தலைவாசல் மாற்றி அமைச்சிருக்கோம். ஸோ இந்த 4 டைரக்ஷனுக்குமே 4 வகையான குத்து நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது. ஓகேங்களா? இப்போது கிழக்கு பார்த்த இந்த பிளாட்டுக்கு பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் குத்து, அதாவது ரோடு வந்து இந்த நார்த் ஈஸ்ட் போர்ஷன் எதிர்த்தாப்பில் ஒரு டி ஜங்ஷனாக வரும். 2 சைடு ரோடு பிரியும். சென்டரில் இந்த பக்கம் நமக்கு ரோடு இருக்கும். ஸோ இந்த நார்த் ஈஸ்ட் குத்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்லது. அதுவே இந்த ரோடு வந்து அக்னிமலை சார்ந்து இருந்துச்சுன்னா கிழக்கு பார்த்த பிளாட்டுக்கு இது கெட்டது. ஸோ இந்த இதில் என்ன ரோடு வர்றதுனால என்ன சார் நமக்கு இதாக பாதிப்பாக போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அந்த எனர்ஜி ஃப்ளோன்றது ஒன்றும் இல்லை, நம்ம காற்று வந்து ஃபோர்ஸாக வரும். ஸோ நார்த் ஈஸ்ட்டில் வர்ற எனர்ஜி பார்த்திங்கன்னா, எனர்ஜி ஆஃப் ஏர் பார்த்திங்கன்னா நம்ம அதை சுவாசிப்போம். ஸோ நமக்கு தோன்ற எண்ணங்கள் பார்த்திங்கன்னா நல்ல எண்ணங்களாக தோன்றும். அதை நம்ம செயல்படுத்துவோம், வெற்றிகளாக இருக்கும். இதுவே நம்ம அக்னிமலையில் இருக்கிற அந்த ஏர் ஃப்ளோ பார்த்திங்கன்னா அதை நம்ம சுவாசிக்கும் போது நமக்கு நெகட்டிவ் தாட்ஸ் வந்து நிறைய ஜென்ரேட் ஆகும். அதை செயல்படுத்தவும் செய்வோம். ஸோ அதனால் நிறைய பாதிப்புகள் இருக்கும். அதனால் குத்தூரில் பிளாட்டே வாங்குறதுக்கு நிறைய பேர் பயப்படுவாங்க. ஸோ இதை வந்து நம்ம கழிச்சு பண்ணோன்னா நல்ல பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஓகேங்களா? வேறு ஒன்றும் கிடையாது. இப்போது இந்த பிளாட்டுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காம்பவுண்ட் வால் வந்து ஒரு 10 ஃபீட்டுக்கு ரைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ குத்து வந்து இந்த பிளாட்டுக்கு விழுகாது. ஸோ மெயின் என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம வடக்கு வாசல் வச்சுருக்கோம். இப்போ நார்த் ஈஸ்ட்டில் 16 நல்ல ஸ்பீசியஸான ஹால் அமைஞ்சிருக்கு. அக்னிமலையில் கிச்சன் வித் டைனிங் அருமையாக அமைஞ்சிருக்கு. 8/14 அமைப்பில். கன்னிமலையில் ஒரு பெட்ரூம், வாயுமலையில் ஒரு பெட்ரூம், ரெண்டுத்துக்குமே அட்டாச் பாத்ரூம் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். கார்னர் வைஸ் வெட்டுக்கிற எல்லாம் வாசப்படி பக்காவாக அமைஞ்சிருக்கு. ஸ்டேர் பார்த்திங்கன்னா தாராளமாக நீங்கள் சவுத் வெஸ்ட் பார்த்து நீங்கள் போட்டுக்கலாம். படிக்கல டாய்லெட் போடக்கூடாது. அதே மாதிரி இடத்த சுத்தமாக வச்சுக்கணும். ஸோ சென்டரில் பேசேஜ் கொடுத்து ஒரு லேண்டிங் ஏரியா, பின்னாடி கார்டனிங்காக நம்ம இந்த மாதிரி அமைப்பு கொடுத்துருக்கோம். வாஷிங் மிஷின் ஏரியா, இந்த இடத்துல நம்ம சன்ஷேட் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், அல்லது ஷீட் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு 4க்கு முன்பு வாஷிங் மிஷின் ப்ரொவிஷனுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகேங்களா? வாசுபடி பக்காவாக அமைஞ்சிருக்கு. வென்டிலேஷன் நம்ம பிளாட்டை சுற்றி இடம் இருக்கிறதுனால தேவையான இடத்துக்கு ஜன்னல் ப்ரொவைட் பண்ணி வெளிச்சம் காட்டுற மாதிரி பார்த்துக்கலாம். போர் சம்பு பார்த்திங்கன்னா நம்ம எப்போவுமே நார்த் ஈஸ்ட்டில் கொண்டு வந்து போடணும். இந்த பிளாட்காரங்களுக்கு நிறைய இடம் இருக்குது. அதனால் தாராளமாக நீங்கள் நார்த் ஈஸ்ட்டில் அவங்க போடுவாங்க. இல்லாதவங்க செட் பேக் விட்டு நம்ம போடுற மாதிரி சொல்லியிருக்கும். அதே மாதிரி செப்பரேட் டேங்க் பார்த்திங்கன்னா வாயுமலை சார்ந்து போடுறது நல்லது. இன்றைக்கி இந்த மாதிரி வீடு கட்டணும்னு நினச்சிங்கன்னா எவ்வளோ செலவாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 858 சதுரடிக்கு 2300 போடும்போது 19,73,000 செலவாகுது. ஓகேங்களா? ப்ளஸ் ஒரு 5 to 6 lakhs வச்சுருந்தீங்கன்னா இன்டீரியரோட அட்டகாசம் முடிக்கலாம் உங்கள் ஜாதகத்தில். ஸோ இது வந்து போரு இபி போக நமக்கு அடிஷ்னல் ஒர்க்ஸ் ஆக தான் அந்த 5 to 6 lakhs. ஓகேங்களா? அது 6 lakhs இருக்கலாம், 7 lakhs இருக்கலாம். அது உங்களுடைய அடிஷ்னல் ஒர்க்ஸ் பொறுத்து மாறும். காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியாச்சு. அண்ட் ஜாதகம் வந்து கிழக்கு பார்த்த பிளாட் யார் வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜாதகத்தில் சூரியன் நல்லா இருந்தால் மட்டும் கிழக்கு பார்த்த பிளாட் நீங்கள் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக வாங்கலாம். ஓகேங்களா? இன்கேஸ் நீங்கள் வாங்கிட்டீங்க, தெரியாமல் வாங்கிட்டீங்க, இப்போ இதெல்லாம் பார்த்து நம்ம ரைட்டு இந்த வாசல் நமக்கு செட் ஆகாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக வாசல் வந்து வடக்கு வாசல் நீங்கள் என்ட்ரன்ஸ் பண்ணிக்கலாம். உங்கள் ஜாதகத்தில் 4 டைரக்ஷனுக்கு உண்டான கிரகங்கள் இருக்குது. அது எதில் வலுவாக இருக்கோ, எந்த கிரகம் வலுவாக இருக்கோ அதை பார்த்து நீங்கள் என்ட்ரன்ஸ் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு இந்த மாதிரி பிளான் ஒன்று நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அழைப்பு கொடுங்க. உங்களுடைய ஜாதகம் இருந்தால் ஜாதகம் அனுப்புங்க. எந்த மாதிரியான பிளாட்டு புதுசாக வாங்க போகிறீங்கன்னா பிளாட்டு நம்ம சஜஸ்ட் பண்ணுவோம். பிளாட்டை வாங்கிட்டிங்கன்னா எந்த தலைவாசல் நல்லா இருக்குது அப்படின்றதுக்காகவும் அதையும் நம்ம எடுத்து சொல்லி உங்களுக்கு பக்காவான பிளான் நம்ம போட்டு கொடுத்துட்டே இருக்கோம். ஓகேங்களா? எல்லாத்துக்குமே சின்னதாக சார்ஜ் பண்ணி போட்டு கொடுத்துட்டே இருக்கோம். விருப்பம் உள்ளவங்க தொடர்பு கொள்ளலாம். ஓகேங்களா? இப்போ வடக்கு வாசல் வைக்கும்போது புதன் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி உச்ச நட்பு இந்த முறையில் இருந்தால் யோகத்தையும் வெற்றியும் கொடுக்கும். அதே புதன் லக்னத்துக்கு 6, 8 பண்ண மறைஞ்சிருந்தால் வடக்கு பார்த்த என்ட்ரன்ஸ் தவிர்க்கிறது நல்லது அப்படின்றத சொல்லுவோம். ஓகேங்களா? பேசிக்கான விஷயங்கள் இந்த பிளானில் எல்லாமே சொல்லியாச்சுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.